1929ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டிஎன்பிசி தேர்வு நடத்தும். பல்வேறு டிஎன்பிசி தேர்வுகளை நம்பிதான் 2025 இன்று வரைக்கும் பல பேருடைய எதிர்காலம் இருக்கு. எவ்வளவோ லட்சம் பேர் தங்களுடைய கனவை நினைவாக்க முடியாம வெற்றி அடையாம பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க செய்ய மறந்த நான் சொல்ல போறேன் இந்த 5 பழக்கங்கள் தான். வெற்றி அடையாதவங்க செய்ய மறந்த இந்த வருடம் நீங்க 100% கட்டாயமாக வெற்றி அடைய பின்பற்ற வேண்டிய 5 பழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வருடம் நடக்கிற டிஎன்பிசி தேர்வை எழுதிட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஜெயிக்காம தோத்துட்டே தான் இருக்கீங்க. இந்த வருடமும் தோற்காம வெற்றியடைய நீங்க உங்களையே மாத்திக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய 5 மிக முக்கிய பழக்கங்கள்ல முதல் பழக்கம் பாசிட்டிவிட்டி. நாம எப்பவுமே பாசிட்டிவா இருக்க நினைப்போம். ஆனா பல்வேறு சமயங்கள்ல அது நடக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற குறைய பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு மேக்ஸ் வரலனா இலக்கணம் வரலனா அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு நம்மளால டிஎன்பிசி எக்ஸாம பாஸ் பண்ணவே முடியாதுன்னு புலம்பிட்டு நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை பத்தி யோசிக்காம நம்பிக்கையை இழந்துருவோம். எப்பொழுதுமே என்னால எல்லாமே சாதிக்க முடியும், டிஎன்பிசி எக்ஸாம்ல ஸ்டேட் ரேங்க் அளவு என்னால் எடுக்க முடியும்னு உங்களை நீங்க நம்பணும். முதல்ல நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டுட்டு நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு நம்புங்க. அந்த நம்பிக்கையே உங்க குறைய சரி செஞ்சிடும். சோ எப்பவுமே பாசிட்டிவிட்டியா இருங்க. இதுதான் நீங்க பின்பற்ற வேண்டிய முதல் பழக்கம். இரண்டாவதாக நீங்க பின்பற்ற வேண்டிய பழக்கம் ரிவ்யூ யுவர் டே. தினமும் நீங்க என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டீடைல்டா ஷெட்யூல் பண்ணணும். அந்த ஷெட்யூல் முடிக்க முடியாம போனா ஏன் முடிக்க முடியலன்னு யோசிக்கணும். அதுக்கான காரணத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். நம்மளை அறியாமலேயே நம்ம போனை நம்ம கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கூட யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்க உங்களுடைய பிளானை ஷெட்யூல் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம ஷெட்யூலை முடிக்க முடியாம போயிருப்போம். இப்படி நம்மளுடைய டார்கெட்டை ஷெட்யூல் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ரிவ்யூ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய குறைகளை சரி செஞ்சு நம்ம பாசிட்டிவிட்டியோடையும் இருக்கலாம். நம்முடைய குறையையும் சரி செய்யலாம். நம்முடைய படிக்கிற நேரத்தையும் அதிகப்படுத்தலாம். இதுதான் நீங்க பின்பற்ற வேண்டிய இரண்டாவது பழக்கம். இந்த இரண்டாவது பழக்கத்திற்கு பிறகு நீங்க பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது பழக்கம் என்னன்னா பிளான் யுவர் டே நைட் பிஃபோர். எவ்வளவோ கடினமான எக்ஸாமா இருந்தாலும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். எப்படின்னா அந்த எக்ஸாம் சிலபஸை கிளியர் பண்ண, அந்த எக்ஸாம் சிலபஸை கவர் பண்ண நம்ம தூங்க போறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் முன்னாடி பிளான் பண்ணணும். இன்னும் 200 நாள்ல எக்ஸாம்னா அந்த 200 நாளுக்கும் நம்ம தெளிவா பிளான் பண்ணிட்டு டெய்லி எதை முடிச்சுட்டே வந்தா எக்ஸாம்ல 200 கேள்வி மட்டும் இல்ல 1000 கேள்வி கேட்டா கூட சரியாக நம்மளால பதிலளிக்க முடியும். எனவே எப்பவுமே தூங்குவதற்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போறோம்னு பிளானை தெளிவா ஷெட்யூல் பண்ணிட்டு தூங்குங்க. அந்த பிளானை எப்பேற்பட்டாவது தினசரி முடிச்சுட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எனவே பிளான் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, உங்களுடைய தவறுகளை கரெக்ஷன் பண்ணுங்க, மீண்டும் பிளான் பண்ணுங்க, குறைகளை சரி பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான பழக்கம். மனம் போன போக்குல எப்பவுமே போகாதீங்க. நமக்கு முடிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த சிலபஸ் முடிக்க நம்ம கிட்ட தெளிவான பிளான் இல்லைன்னா நமக்கு எப்பவுமே ஏதோ குறையா இருக்கிற மாதிரியே தோணும். அதனால மன அழுத்தம் உருவாகும். மன அழுத்தத்தால நெகட்டிவிட்டியாக தோணும். இதுவே நீங்க தினம் பிளான் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க லைஃபே வேற லெவல்ல மாறும். இதுதான் நீங்க பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான பழக்கம். இந்த பழக்கத்திற்கு அடுத்து நீங்க பின்பற்ற வேண்டிய 4வது முக்கியமான பழக்கம் இன்ஜெக்ட் என் வைட்டமின். என் வைட்டமினை பயன்படுத்துங்க. இந்த உலகத்துல வெற்றியாளர்கள் கிட்ட மட்டும் இருக்கிற ஒரு வைட்டமின்னா அது என் வைட்டமின் தான். அந்த வைட்டமின் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால ஜெயிக்கவே முடியாது. இந்த வைட்டமின் உங்ககிட்ட இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தேவையில்லாத விஷயங்களை செய்யும் போதும் டைம் வேஸ்ட் ஆகிற விஷயங்களை செய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை கூப்பிடும் போதும் உங்களால நோ சொல்ல முடியலன்னா உங்ககிட்ட அந்த வைட்டமின் இல்லைன்னு அர்த்தம். என் வைட்டமின்னா நோ வைட்டமின் பொருள். தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களால நோ சொல்ல முடியலன்னா உங்ககிட்ட என் வைட்டமின் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு? டைம் நமக்கு ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம எஸ் சொல்லிட்டு தேவையான விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்றது தான் நம்ம வெற்றி அடையாம இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். டைம் வேஸ்ட் பண்றதுக்கான மிக முக்கிய காரணம். எனவே முதல்ல என் வைட்டமினை பயன்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களோட பழகுவதற்கு நோ சொல்ல பழகுங்க. அது நிச்சயமாக உங்களை வேற கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு போகும். உடனடியாக உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான பழக்கங்கள்ல ஒண்ணு இன்ஜெக்ட் என் வைட்டமின். தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. கடைசியாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய 5வது மிக முக்கியமான பழக்கம் ஃபாலோ ரொட்டீன். முதல் பழக்கமா நான் சொன்ன பாசிட்டிவிட்டியா இருக்கிறது, உங்க ஷெட்யூலை ஃபாலோ பண்றது, உங்களோட டெய்லி ஒர்க்கை ரிவ்யூ பண்றது, பிறகு தூங்க போறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் ஒர்க்கை ஷெட்யூல் பண்றது, யாரா இருந்தாலும் யாரு கேட்டாலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்றது, இதை எல்லாமே ஒழுக்கமா ரொட்டீனா ஃபாலோ பண்றது மிக முக்கியமாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5வது பழக்கம். இது வரைக்கும் இல்லைனாலும்
இன்னையிலிருந்து இந்த 5வது பழக்கத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருடத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலே போதும். உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு டிஎன்பிசி வேலை கிடைக்கவே கூடாதுன்னு விதியே உங்க முன்னாடி வந்து வழிமறைச்சாலும் நம்ம தொடர்ந்து இந்த நல்ல பழக்கங்களை பின்பற்றிட்டே வந்தா அந்த விதி கூட உங்களுக்கு புறமுதுகு காட்டி உங்களை பயந்து ஓடிடும். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் என்று வள்ளுவ பெருமகனார் கூறியிருக்கிறார். தேவையான திறமை மற்றும் தந்திரங்களுடன் உரிய காலத்தை கொண்டு ஒரு செயலை நம்ம செஞ்சா செய்வதற்கு அரிய செயல் என ஒன்று இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய செயலானாலும் நம்ம மிக எளிமையாக அந்த செயலை முடிச்சிடலாம். எனவே இந்த ஆண்டு முதல் இந்த 5 பழக்கத்தை கடைபிடிங்க. நீங்க எத்தனை முறை டிஎன்பிசில இது வரைக்கும் தோத்து இருந்தாலும் இந்த வருடம் நிச்சயமாக தோக்க மாட்டீங்க. நிச்சயமாக நீங்க 100% வெற்றி பெறலாம். இந்த நல்ல புத்தாண்டுல 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பாசிட்டிவிட்டியா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.